சாம்சனுக்கு 40 இன்னிங்ஸ்ல 500 ரன்னுங்கிறது என்னன்னா நீங்க சொல்லுங்க. இன்னும் எவ்வளவுதான் சாம்சனுக்கு முட்டு கொடுக்க போறீங்கன்னு லிமிட் எவ்வளவு லிமிட் அப்படின்னு சொல்லு. இல்ல சம் எக்ஸ்பர்ட்ஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் மேட்ச் ஆஃப் சஞ்சு சாம்சன் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். சம் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுனா சர்வேல ஃபிட்டஸ்ட் தான் அந்த உலகமே. சஞ்சு சாம்சன் அந்த சர்வேல ஃபிட்டஸ்ட்ல வந்து பாஸ் ஆக மாட்டேங்கிறாரு. நாம அவளை கொண்டு போய் ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர அவர் சர்வேல ஆகவே மாட்டேங்கிறாரு. ஆரம்பிடா நந்தா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணி விடு. இப்போ என்ன ஒரே பிரச்சனை இந்த டீம்லனா, நம்ம சேட்டா தான் ப்ராப்ளமா இருக்கிறாரு. சேட்டாவோட ஃபார்ம் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. இப்போ இது ரோஸ்ட்னே கிடையாது, கலாய்க்கிறதும் கிடையாது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனாரு, ரேர் ஃபெயிலு. இந்த மேட்ச் வந்து பேக் டு ஃபார்ம். சூர்யா வந்து ரொம்ப நாளா ஃபெயில் ஆயிட்டு இருந்தாரு, 2 மேட்சா பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்கேஸ் இன்னைக்கு வந்து சூர்யா அடிக்கல, அபிஷேக்கும் அடிக்கல, ஒரு 2-3 பேர் டக்குன்னு ஒரு 4 விக்கெட் விழுந்துருச்சுன்னு வைங்க, சாம்சனும் ஆடாதப்போ ஒரு பெரிய ப்ரெஷரா இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு சஞ்சு மேல இருக்க ப்ரெஷர் வந்து சஞ்சு கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா அவரு தான் மெயின் விக்கெட் கீப்பரா எடுத்துட்டு போறான்னு ஒரு ஐடியால இருக்காங்க. அதனால சஞ்சு கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா, இன்கேஸ் திலக் வர்மா வந்துட்டாருன்னு வைங்க, இஷான் கிஷனும் ஸ்குவாட்ல இருக்காரு, 2 லெஃப்ட் ஹேண்டர் இறக்கிட்டு 3ஆவதா இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் ட்ரை பண்ண மாட்டாங்க நீ சொல்லலாம். ஆனா ஸ்கையை 3-ஆ ஓபன் பண்ணி திலக் வர்மாவை நீங்க வந்து 6th டவுன் 7th டவுன்ல இறக்கி விட்டுருக்கீங்க போன T20 சீரியஸ்ல. அது நீ அப்படி பண்ண மாட்டாங்களான்னு கேக்குறேன் நான். அவ்வளவுதான். நான் பண்ணலாம்னா இப்ப வந்து எப்படியுமே சாம்சன் ஆறுது 0-1 தான் ஸ்கோரு. 1 டவுன் வந்தாரு இஷான் கிஷன். எப்படியுமே ஓப்பனிங் ஸ்லாட் மாதிரி தான் சாம்சன் ஆனாலும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இஷான் கிஷன் வர்றாரு. வந்தோடனே முதல் ஓவர்ல நியூசிலாந்து கிட்ட இந்த மேட்ச் இந்தியா பக்கம் கொண்டு வந்துட்டாரு இஷான் கிஷன். அவர் போன ரிவ்யூல சொன்னாரு, இஷான் கிஷானையும் அபிஷேக் சர்மையும் ஆறுது நான் 0-2 கண்ணை மூடிட்டு எழுதிடுவேன் அப்படின்னாரு. நீங்க சாம்சன் ஆட வச்சாலும் 0-1 தான் அது. இல்ல ஆனா ஸ்டாட்ஸ் கொடுக்குறேன். இல்ல நான் ஒரு ஸ்டாட்ஸ் கொடுத்துறேன். அபிஷேக் சஞ்சு சாம்சன் வந்து 46 இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாரு மொத்தமா பேட்டிங் எல்லா பொசிஷன்லயுமே 1 to 6 எல்லாமே. அதுல வந்து 1048 ரன், 3 செஞ்சுரி, 3 50, 300, 350, 400, 450 ரன் 50 செஞ்சுரியில அடிச்சிருக்காரு. மத்தபடி 40 இன்னிங்ஸ்ல 598 ரன். ஆவரேஜ் எவ்வளவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? வெறும் 13 தான் ஆவரேஜ். அந்த 3 செஞ்சுரி 3 50 எடுத்துட்டா சாம்சனுக்கு 40 இன்னிங்ஸ்ல 500 ரன்னுங்கிறது என்னன்னா நீங்க சொல்லுங்க. இன்னும் எவ்வளவுதான் சாம்சனுக்கு முட்டு கொடுக்க போறீங்கன்னு லிமிட் எவ்வளவு லிமிட் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல நீ இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு சாம்சங் ஃபேனுக்கு வசர் தான் நான் வந்து ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சது. இல்ல நான் சாம்சங் ஃபேன்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நீங்க போன ரிவ்யூல சொன்னது வந்து இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் ஆடினா கண்ணை முடிட்டு 0-2 சொன்னீங்க. நான் அபிஷேக் இப்ப சஞ்சு சாம்சன் ஆடிட்டு இருக்கிறாரு. ஆடிட்டு இருக்கும்போது ரியலாவே ஸ்கோர் 0-1 தான். இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சொல்லு. அதான் நீ சொல்ல முடியாது. இப்போ இஷான் நீ 3 லெஃப்ட் ஹேண்டர் ஆட மாட்டாங்கன்னு சொல்ற, இப்போ பொசிஷன் மாத்த மாட்டேன்னு சொல்ற. இஷான் கிஷன் வந்து இப்பதான் சன்ரைசர்ஸ்க்கு 1 டவுன் ஆடுறாரு. அதுக்கு முன்னாடி மும்பைலயும் சரி, அவரு GL குஜராத் லைன்ஸுக்கு ஆடும்போது சரி, அவர் மேட்சையும் ஓப்பன் தான் பண்ணிருக்காரு. சரியா? அதனால பெருசா இப்போ சஞ்சு சாம்சன் மேல பிரஷர் இருக்கு. நான் போன மேட்ச்ல சொல்லியிருந்தேன், ஒரு மேட்சாவது அவர் ஷைன் ஆகணும்னு. இல்ல சம் எக்ஸ்பர்ட்ஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் மேட்ச் ஆஃப் சஞ்சு சாம்சன் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். சம் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல அஸ்வின், பீடார், சீக்கா எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த மேட்ச் அடிக்கலன்னா இதான் சஞ்சு சாம்சனோட கடைசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்சா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் திரும்ப அப்படினாலும் 2020 வேர்ல்டு கப்க்கு அப்புறம் சஞ்சு சாம்சனோட கேரியர் ஓவர். இல்ல நான் வேணா உனக்கு சஞ்சு சாம்சன் அந்த மாதிரி பிளேயர் தான். நீ சொல்ற மாதிரி மேட்ச் அடிக்கிற, நீ சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடிக்கிற பிளேயரு, அந்த மாதிரி பிளேயர் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ ஸ்டாட்ஸ்க்குலாம் எடுத்துட்டு வரையில, அது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு. நீ இந்தியா இதுக்கு முன்னாடி 15 ஓவர்ல ஒரு 200 அடிச்ச ஸ்டாட்ஸ் எனக்கு காட்டு.
ஒரு 10 ஓவரில் ஒரு 150 அடிச்ச ஸ்டாட்ஸை காட்டு. ஸ்டாட்ஸுங்கிறது என்னது? நாம உருவாக்குறது. இன்னைக்கு என்ன பண்றாங்களோ அதுதான் வருமே ஒழிய அதுவே உருவாக்குறதுல நான் அடிக்கிறதுனா அதுதான் உருவாக்குறதா டீம் ஆடி இல்ல அந்த மாதிரி உருவாக்கி வைக்கிறது தான். நீ இன்னைக்கு இப்ப நீயே ஒரு இந்த சீரீஸ்ல சொன்னா இந்த மேட்ச்ல ஸ்பின்னர் போட்டு பயங்கரமா 5 ஸ்பின்னர் தான் ஆட போறாங்க, பிச்சு ஸ்பின்னருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸ்டாட்ஸ் சொல்லுதுன்னா என்ன? ஸ்டாட்ஸ் வந்து சொல்லும், 1000 சொல்லும். ஆனா நம்ம அங்க என்ன நடக்க போகுதுங்கிற அன்னைக்கு மேட்ச் ஆனாதான் தெரியும். இப்போ அதுக்கு மேல நீ சொல்ற 2 லெஃப்ட் ஹேண்டர் 0 for 2 நான் சொன்னது நீ சொன்ன. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் விழுந்தது சரியா? சஞ்சு சாம்சன் நீங்க ஆடி இருக்கணும். ஆனா இன்னைக்கு அவரு அது கமெண்ட்ரிலே சொல்றாங்க, பால் போய் அவர் அங்க நிக்க கூடாது, அவருக்கு கான்ஃபிடென்ட் இல்லாத போது அபிஷேக் சர்மாவுக்கு அந்த போய் நிக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. என்னதான் இப்போ நாம தான் ஆட போறோம், அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துரு, நீ முதல்ல போய் ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காங்க. நான் இப்பயும் சொல்றேன், சஞ்சு சாம்சன் புவர் ஃபார்ம் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பிளேயருக்குலாம் ஒரு இன்னிங்ஸ் எப்படி அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு இன்னிங்ஸ் ஒரு வேணுமோ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இப்போ கிடைச்சிருக்கோ, அந்த மாதிரி இவருக்கு ஒரு பேட்ல நல்லா பட்ட ஒரு இன்னிங்ஸ் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சொல்ற இஷான் கிஷனை தூக்கி நான் திரும்பி ஓப்பனிங் இன்னைக்கு பாருங்க, இஷான் கிஷன் தப்பான ஷாட் ஆடி தான் அவுட் ஆனார். ஸ்பின்னர் கொண்டு வந்து 2வது திரும்பி ஈஸ்வதி கையிலே அவுட் ஆயிருக்காரு. அபிஷேக் சர்மா திட்டுறாரு அவரை, இந்த ஷாட் நீ எப்படி ஆடுவாங்க ஃபீல்டர் அங்கே இருக்கும்போது. அதுதான் இன்எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் திடீர்னு நான் சொன்ன 0.02 போது இந்த மாதிரி 2 ஆயிடுச்சுன்னா கீழே நீங்கள் சொல்கிறீங்க திலக் வர்மா ஆடுவார், சூரியகுமார் ஏதாவது ஆடுவாருன்ட்டு. நான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஒரு எப்பயுமே ஒரு 2 அதிரடி பேட்ஸ்மேன் ஒரே இதில் போடக்கூடாது. ஒரு ஸ்லோவாக ஆடுற ஒருத்தரும் இந்த சைடு பார்ட்னர்ஷிப் கொடுக்குற ஆளும் தான் போகணும். நீங்கள் சொல்கிறீங்க 2 பேருமே அடிக்கிற மாதிரி நீங்கள் T20 மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் மாறி இருக்கு. ஆனால் அதுவும் இந்த மாதிரி அபிஷேக் சர்மா மாதிரி 2 பிளேயர் இருந்தா நீ அடிக்கலாமே ஒழிய, இஷான் கிஷன் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா நீங்க போவே முடியாது. இஷான் கிஷன் நீ ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் உனக்கு கடைசியா சாம்சன் பாயிண்ட கடைசியா முடிச்சு விடுறேன். தேர்ட் 2020 முடிச்சு விடுறேன். சொல்லு. நீ கேஎல் ராகுல் ஒரு பிளேயர் நம்ம ஒன் டே சீரிஸ் பத்தி பேசணும். அவருக்கு வந்து தவானு கில் இருக்கும்போது இடமே கிடைக்கல. என்ன பண்ணாரு? 5th டவுன். கேஎல் ராகுல் ப்ரொஃபஷனலா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, 5வது இடத்துக்கு போனாரு. அவர் 5வது இடத்துல சக்சஸ் ஆனதுனாலதான் ஒன் டே ஸ்கோர்ல இருந்தாரு. இல்லைன்னா அவர் தூக்கிட்டு இசான் கிசானியோ இல்ல ரிஷப் பண்டியோ இல்ல துருஜுரோலையோ யாரோ ஒருத்தர் போட்டு அந்த இடத்துல மேனேஜ் பண்ணிருப்பாங்க. சர்வை பண்ணுனா சர்வேல ஃபிட்டஸ்ட் தான் இந்த உலகமே. சஞ்சு சாம்சன் அந்த சர்வேல ஃபிட்டஸ்ட்ல வந்து பாஸ் ஆக மாட்டேங்கிறாரு. நாம அவளை கொண்டு போய் ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர அவர் சர்வேல ஆகவே மாட்டேங்கிறாரு. இன்னொன்னு சொல்றேன், அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆயிட்டாரு. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பங்களாதேஷ் சீரீஸ்ல 3 மேட்ச் ஃபெயிலு. 4வது மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கால ஃபெயில் ஆனார். அடுத்த ஒரு மேட்ச் வந்து 48 ரன் அடிச்சாரு 20 பந்துல. அன்னைக்கு ஆரம்பிச்ச அபிஷேக் சர்மா இன்னைக்கு வரலும் இருக்கல. 4 இன்னிங்ஸ் தான் ஃபெயிலு. நம்ம சாம்சன் எடுத்துக்கணும், 40 இன்னிங்ஸ் இது வரலும் ஃபெயில் ஆயிருக்கிறாரு 46 இன்னிங்ஸ்ல. நம்ம அதை எப்படி நான் அந்த பாயிண்ட முடிச்சு விட்டுறேன். நீங்க சாம்சனை பத்தி பேசவே வேணாம். 5th 2020 முடிக்கிட்டோம். அடுத்த 2020 மேட்ச்ல அடிச்சாருன்னா பாக்கலாம், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தா பாக்கலாம், அடிச்சாருன்னா பேசிக்கலாம், விட்டுருங்க. இதுக்கப்புறம் சாம்சன் நான் கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீ வந்துட்டு ஒரு நார்மல் சீரீஸா இருந்தா வேர்ல்டு கப் இன்னொரு சீரீஸ் இருக்குன்னா நீ சொல்றது நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நானும் தான் சாம்சங் எடுக்கக்கூடாதுன்னு இருப்பேன். நீ வந்துட்டு இப்போ இந்த டீம்ல இந்த பிளேயர் இருக்கக்கூடாது, ஒரு பேக்கப் இஷான் கிஷன் மாதிரி ஒரு இதுக்கு முன்னாடி சீரீஸ்க்கு முன்னாடி இஷான் கிஷன் இல்லை, அதனால நீ பேசிட்டு இருக்க. இந்த சீரீஸ்ல இஷான் கிஷனுக்கு வாய்ப்பு கிடைக்காம ஒரு செய்கிறோ வேற யாராவது உள்ள ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நீ வெளியே தேடி இருக்கவே மாட்டேன், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்ப. நீ ஒரு பேராக தான் சொல்லியிருப்ப. இப்போ நான் வேர்ல்டு கப்புக்கு அடுத்து இன்னும் ஒரு 2 மேட்ச் கழிச்சு வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறங்க ஒரே காரணத்துக்கு தான் டீம் வின் பண்ணிட்டு இருக்கு, டீமோட இதை பிரிக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தோனி இதுதான் பண்ணுவார், யார் ஃபெயிலர்னாலும் அதே 11 தான் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நான் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறேன். எனக்கும் ஃபெயில். நான் ராகுலே கிரிட்டிசைஸ் பண்ணும்போது சஞ்சு சாம்சன்லாம் ஒரு ஆளே கிடையாது, நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். ஆனால் வேர்ல்டு கப் எங்கே இருக்குது? இன்னும் 2 மேட்ச் கழிச்சு இருக்குது. ஏன்னா இது கம்பீரோட தப்பு தான். ஏன்னா என்ன பண்ணிட்டாரு, கில்லுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் ஃபெயிலியர் ஆகுறாருன்ட்டு இதுக்கு முன்னாடி நல்லா ஆடிட்டு இருந்த சாம்சங்குக்கே வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த இது பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. கில்லு ஃபெயில் ஆகுங்கிற போதே கொடுத்துருந்தா சாம்சங்கும் இந்த ஒரு அளவு ஒரு இன்னிங்ஸ் ஒரு 30 ரன் 40 ரன் எல்லா மேட்ச் அடிக்கிற மாதிரி வந்திருப்பாரு. என்னோட கருத்து அதுதான். நீ சொல்றதெல்லாம் நானே ஒத்துக்குவேன். சாம்சங் இப்படி கேவலமாக ஆடிட்டு இருக்கும்போது எப்படி போய் வேர்ல்டு கப்பில் என்ன பண்ண போகிறோம்? வேற வழி இல்லை. இப்போ உனக்கு ஓப்பனிங் நீ போய் திருதுப்புன்னு மாற்றினா அங்கே ஃபெயில் ஆச்சுன்னா அங்கே உனக்கு கரெக்ஷன் பண்ண டைமே கிடையாது. நீ சொல்கிற மாதிரி ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங் டீம்லாம் கிடையாது, சின்ன டீம் தான். நம்ம அதில் போயிட்டு நமக்கு எதுவும் தெரியாது. திரும்பி நம்ம சூப்பர் 8 போனால் மட்டும் தான் நல்ல டீம்கிட்ட ஆடுவோம். அப்போ ஃபெயிலுங்கிற போது நம்மகிட்ட திருத்திக்க சான்ஸே இல்லை. இப்போ சாம்சனை தூக்குவாங்க. நான் இது வரைக்கும் பண்ண எல்லா வீடியோலும் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், சாம்சனை தூக்க போறது கிடையாது. அவருக்கு தான் அந்த ஸ்பாட், விக்கெட் கீப்பர் ஸ்பாட் அவர் தான். இஷான் கிஷன்
ஒன்லி ஃபார் பேக்கப் விக்கெட் கீப்பர் ஆர் இன்கேஸ் திலக் வரலன்னா திலக்கோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் அவரு. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அபிஷேக் சர்மா பொழக்கிறாரு, தண்டாலே ஆடுறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பொறுமையா ஆடுங்க. ஒரு 20 பால் பிடிங்க, 10 ரன் அடிங்க. இல்ல ஒரு 40 பால் பிடிச்சு ஒரு 30 ரன் அடிங்க. ஆனா நில்லுங்க, ஸ்ட்ரைக்ல நின்னீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியா இருக்கும். அபிஷேக் சர்மாவும் இன்னும் ஃப்ரீ ஃப்ளூவெண்டா ஆடுவார். ஓகேவா? அவ்வளவுதான், இதோட முடிச்சுங்க. சஞ்சு கடைசி 2 இன்னிங்ஸ் இருக்கு, பாக்கலாம் அவ்வளவுதான்.